ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 29/1/2025. சுபாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களது யோக பலத்தினால்தான் விகர்மங்களை அழித்து தூய்மையாகி தூய்மையான உலகை உருவாக்க வேண்டும். இதுவே உங்களது சேவை ஆகும். பாபா கேள்வி கேட்குறாங்க, தேவி தேவதா தர்மத்தின் எந்த ஒரு சிறப்பு பாடப்பட்டுள்ளது? பாபா பதில் சொல்கிறாரு, தேவி தேவதா தர்மம் தான் மிகவும் சுகமளிக்கக்கூடியதாகும். அங்கு துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்காது. குழந்தைகளாகிய நீங்கள் 3/4 பங்கு சுகம் பெறுகிறீர்கள். ஒருவேளை பாதி சுகம் பாதி துக்கம் என்று இருந்தால் ஆனந்தமாகவே இருக்காது. ஓம் சாந்தி. பகவான் கூறுகிறார், எந்த ஒரு மனிதனையும் பகவான் என்று கூற முடியாது என்பதை பகவான் தான் புரிய வைத்துள்ளார். தேவதைகளை கூட பகவான் என்று கூறப்படுவது இல்லை. பகவானோ நிராகாரமானவராவார். அவருக்கு எந்த ஒரு சாக்காரி அல்லது ஆக்காரி ரூபம் கிடையாது. அதாவது சாக்காரினா மனித உடலும் கிடையாது, ஆக்காரி ரூபம்னா சூட்ச்ம உடலும் கிடையாது. சூட்ச்ம வதனவாசிகளுக்கு கூட சூட்ச்ம உடல் இருக்குது. எனவே அதற்கு சூட்ச்ம வதனம் என்று கூறப்படுகிறது. அதே போல் இங்கே சாக்காரம் உலகத்தில் மனித உடல் இருக்குது. எனவே இதற்கு ஸ்தூல வதனம் என்று கூறப்படுகிறது. சூட்ச்ம வதனத்தில் இந்த ஸ்தூல 5 தத்துவங்களிலான சரீரம் இருப்பது இல்லை. இந்த 5 தத்துவங்களினால் மனித உடல் உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கு மண் பொம்மை என்று கூறுவார்கள். சூட்ச்ம வதனவாசிகளுக்கு மண் பொம்மை என்று கூற மாட்டார்கள். தேவதா தர்மத்தினரும் கூட மனிதர்கள் ஆவார்கள். ஆனால் அவர்களுக்கு தெய்வீக குணங்களுடைய மனிதர்கள் என்பார்கள். அவங்களும் மனிதர்கள் தான், ஆனால் அவங்க தெய்வீக குணங்கள் கொண்டவங்க. இவர்கள் தெய்வீக குணங்களை சிவ தந்தையிடமிருந்து பெற்றுள்ளார்கள். தெய்வீக குணமுடைய மனிதர்கள் மற்றும் அசுர குணமுடைய மனிதர்களுக்கு இடையில் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது? மனிதர்கள்தான் சிவாலயம் அல்லது வைஷ்யாலயத்தில் இருப்பதற்கான தகுதி உடையவர்கள் ஆகிறார்கள். சத்யுகத்திற்கு சிவாலயம் என்று கூறப்படுகிறது. சத்யுகம் இங்கேயேதான் உருவாகிறது. மூலவதனம் சூட்ச்ம வதனத்தில் ஒன்றும் உருவாகிறதில்ல, இந்த சாக்கார உலகத்தில் தான் உருவாகுது அப்படின்றார். சிவனால் ஸ்தாபனை செய்யப்பட்ட ஆலயம்தான் சிவாலயம். ஆலயத்தில் இங்கே யார் இருப்பாங்க? தேவதைகள் இருப்பாங்க. அதனால் சிவபாபா படைக்கூடிய அந்த சொர்க்கம் சிவாலயம், அங்கே தேவி தேவதைகள் வாழறாங்க அப்படின்றார். அது எப்பொழுது ஸ்தாபனை செய்தார்? சங்கம யுகத்தில். இது புருஷோத்தம யுகமாகும். இப்பொழுது இந்த உலகம் தூய்மையற்றதாக தமோ பிரதானமாக உள்ளது. இதற்கு சதோ பிரதானமான புது உலகம் என்று கூற மாட்டார்கள். புது உலகத்திற்கு சதோ பிரதானம் என்று கூறப்படுகிறது. அதுவே பின்னர் பழையதாக ஆகிவிடும் பொழுது அதனை தமோ பிரதானம் என்று கூறப்படுகிறது. பிறகு சதோ பிரதானமாக எவ்வாறு ஆகிறது? குழந்தைகளாகிய உங்களுடைய யோக பலத்தினால். யோக பலத்தினால தான் இதே உலகம் சதோ பிரதானமாக மாறுதுன்றார். புது உலகிற்கு பவித்திரமான உலகம் என்றும், அதாவது தூய்மையான உலகம் என்றும், பழைய உலகிற்கு தூய்மையற்ற உலகம் என்றும் கூறப்படுகிறது. தூய்மையான உலகத்தை தந்தை ஸ்தாபனை செய்கிறார். தூய்மையற்ற உலகத்தை ராவணன் ஸ்தாபனை செய்கிறான். இந்த விஷயங்களை எந்த மனிதர்களும் அறியாமல் உள்ளார்கள். இந்த 5 விகாரங்கள் இல்லை என்றால் மனிதர்கள் துக்கப்பட்டு கொண்டு தந்தையை ஏன் நினைவு செய்கின்றனர்? இந்த 5 விகாரங்கள்னால தான் கஷ்டப்படுறாங்க. அதனால தான் இறைவனையும் நினைக்கிறாங்க. அதனால தான் நான் துக்கத்தை நீக்கி சுகம் அளிக்கக்கூடியவனாக இருக்கேன் அப்படின்னு சிவபாபா சொல்கிறாங்க. ராவணனுக்கு 5 விகாரங்களின் பொம்மையை அமைத்துள்ளார்கள். அதாவது 10 தலை காமிச்சிருப்பாங்க, ஆனால் 5 விகாரங்கள் தான். 5 ஆணினுடையது, 5 பெண்ணினுடையது. அதை தான் 10 தலையாக உருவாக்கி காமிச்சிருப்பாங்க. அந்த ராவணனை எதிரி என்று நினைத்து எரிக்கிறார்கள். அது கூட துவாபரம் முதல் கொண்டே எரிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்பதல்ல. எப்போ தமோ பிரதானமாக ஆகிறாங்களோ, யாரோ வெவ்வேறு கொள்கை இருக்கக்கூடியவங்கள் அமர்ந்து இது போன்ற விஷயங்களை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றார். யாராவது இப்போ மிகவுமே கஷ்டம் கொடுத்தாங்க, துக்கம் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய குடும்பாவே அந்த பொம்மையை செஞ்சு எரிக்கிறாங்க இல்லைங்களா? அது இப்போ தான் அந்த ரொம்ப தமோ பிரதான் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் அப்படின்றார்.
ஆக இங்கு கூட மனிதர்களுக்கு மிகவும் துக்கம் ஏற்படும் பொழுது இந்த ராவணனுடைய கொடும்பாவி செய்து எரிக்கிறார்கள். சிருஷ்டியோ அனாதியாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த படைப்பு ஏன் உருவானது, மீண்டும் எப்பொழுது முடிவடையும் என்று யாருமே கேட்க முடியாது. ஏன்னா இந்த சக்கரம் அனாதியானது, அது சுத்திக்கிட்டே தான் இருக்கும், முதலும் முடிவுமற்றது. சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று போட்டுவிட்டார்கள். அவசியம் சிருஷ்டி மாற வேண்டிய வகையில் சங்கமயுகம் கூட இருக்கும். இப்பொழுது எப்படி நீங்கள் உணர்ந்துள்ளீர்களோ அதுபோல வேறு யாரும் புரிந்து கொள்வது இல்லை. குழந்தை பருவத்தில் தான் ராதை கிருஷ்ணன்ற பேர் அவங்களுக்கு இருக்கும், தனித்தனி ராஜ்யத்தில் இருப்பாங்க. அதே அவங்களுக்கு சுயம்பரம் ஆன பிறகு அதே ராதை கிருஷ்ணர் தான் ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ நாராயணர் ஆகிறாங்க. இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை தான் இப்போ நமக்கு புரிய வைக்கிறாரு. தந்தை தான் ஞானம் நிறைந்தவர் ஆவார். அப்படியின்றி அவர் எல்லாமே அறிந்தவர் என்பது அல்ல. ஞானம் பாடசாலையில் கிடைக்கிறது. பாடசாலையில் லட்சியம் அல்லது நோக்கம் அவசியம் இருக்க வேண்டும். இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இது எதற்கான படிப்புனா தேவதை ஆகிறதுக்கான படிப்பு தான். அதனால தான் ஸ்கூலில் வந்து எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றாருங்க. இப்பொழுது நீங்கள் படித்து கொண்டு இருக்கிறீர்கள். சீச்சி உலகத்தில் ஆட்சி புரிய முடியாது. தூய்மையான அழகான உலகத்தில் தான் ஆட்சி புரிவீர்கள். ராஜயோகம் சத்யுகத்தில் கற்பிப்பார்களா என்ன? சங்கம யுகத்தில்தான் தந்தை ராஜயோகம் கற்பிக்கின்றார். இது எல்லையில்லாத விஷயமாகும். தந்தை எப்பொழுது வருகிறார் என்பது யாருக்குமே தெரியாது. காரிருளில் இருக்கிறார்கள். ஜப்பானியர்கள் தங்களை சூரிய வம்சத்தினர் என்று அழைத்து கொள்கிறார்கள். உண்மையில் சூரிய வம்சத்தினரோ தேவதைகள் ஆகிறார்கள். சூரிய வம்சத்தினரின் ராஜ்யம் சத்யுகத்தில்தான் இருந்தது. ஞான சூரியன் வெளிப்பட்டார். அப்பொழுது பக்தி மார்க்கத்தின் இருள் நீங்கி விடுகிறது என்று பாடப்படுகிறது. புதிய உலகமே பழையதாக, பின் பழைய உலகமே புதியதாக ஆகிறது. இது எல்லையில்லாத பெரிய வீடு ஆகும். எவ்வளவு பெரிய மேடை! இந்த முழு உலகமே ஒரு பெரிய மேடை. இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இது எல்லாமே விளக்குகள். இது எவ்வளோ பயன்படுது, இரவில் எவ்வளோ வேலைகள் நடக்குது. அதே போல் பாபா ஒரு சிலர் ராஜாக்கள் வந்து பகலில் உறங்கிடுவாங்களாம், இரவில் தான் தங்களுடைய சபையை கூட்டுவாங்களாம், பொருட்கள் வாங்கக்கூடிய காரியங்கள் செய்வாங்களாம். இது போல் சில ராஜாக்கள் இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் குறிப்பிடுறாரு. அதே போல் தொழிற்சாலைகள் கூட இரவில் தான் இயங்குது. இது எல்லாமே எல்லைக்குட்பட்ட இரவு பகல், அது எல்லை இல்லாத விஷயம். பாபா வந்திருக்கிறது இந்த எல்லை இல்லாத இரவில் வந்து இந்த உலகத்தை மாற்றி சொர்க்கமாக ஆகிறதுக்காக இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்காரு. இந்த விஷயம் இப்போ தான் நடந்துட்டு இருக்கின்றார். இந்த விஷயங்கள் உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. சிவபாபாவை கூட அறியாமல் உள்ளார்கள். தந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். பிரம்மாவை பிரஜாபிதா பிரம்மா என்பது புரிய வைக்கப்பட்டுள்ளது. தந்தை சிருஷ்டியை படைக்கின்றார் என்றால் அவசியம் யாருக்குள்ளாவது பிரவேசம் செய்வார். இது முழுமையாக ராவண ராஜ்யம் ஆகும் என்ற ஒரே ஒரு விஷயத்தை தந்தை கூறியுள்ளார். ராமராஜ்யத்தில் இருப்பவர்கள் சம்பூர்ண நிர்விகாரி ஆவார்கள். ராவண ராஜ்யத்தில் இருப்பவர்கள் விகாரி ஆவார்கள். சத்யுகத்தில் தூய்மை இருக்கும் பொழுது சுகம் சாந்தி இருந்தது. சத்யுகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. அங்கு 5 விகாரங்கள் இருப்பது இல்லை. அது இருப்பதே தூய்மையான ராஜ்யமாகும். அதை பகவான் ஸ்தாபனை செய்கிறார். பகவான் தூய்மையற்ற ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வாரா என்ன? சத்யுகத்தில் ஒருவேளை பதித்தர்கள் இருந்திருந்தால், அதாவது தூய்மையற்றவர்கள் இருந்திருந்தால் தந்தையை அழைத்திருப்பார்கள் அல்லவா? ஆனால் அங்கே யாருமே இறைவனை கூப்பிடுறதே கிடையாது. ஏன்னா அங்கே எல்லாருமே சுகமாக இருப்பாங்க. சுகத்தில் இருக்கிறதுனால யாருமே நினைக்கிறது இல்லை. சுகக்கடல் தூய்மையின் கடல் என்று பரமாத்மாவிற்கு மகிமையும் செய்கிறார்கள். அமைதி வேண்டும் என்று கூறவும் செய்கிறார்கள். இப்பொழுது முழு உலகத்தில் மனிதர்கள் எப்படி அமைதியை நிலைநாட்ட முடியும்? அமைதியின் ராஜ்யமோ ஒரே ஒரு சொர்க்கத்தில் மட்டும்தான் இருந்தது. ஏன்னா அங்கே ஒரே ஒரு தர்மம், ஒரு மொழி, ஒரு ராஜ்யம்ன்றதுனால அங்கே அமைதி இருக்கும். அதுவும் இப்போ இறைவனால் ஸ்தாபனை செய்யப்படுறதுனால. யாராவது தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்கிறார்கள் என்றால் அமைதி ஏற்படுத்த வேண்டியிருக்கும்.
அங்கோ இருப்பதோ ஒரே ராஜ்யம். அதனால் அங்கே சண்டை கிடையாது, அங்கே எப்பவுமே அமைதி இருக்குன்றார். இந்த பழைய உலகமே இப்பொழுது முடிய போகிறது என்று தந்தை கூறுகிறார். இந்த மகாபாரத போரில் எல்லாமே அழிந்து விடுகிறது. விநாச காலத்தில் அன்பில்லாத புத்தி என்ற வார்த்தைகளும் எழுதப்பட்டுள்ளது. உண்மையில் பாண்டவர்கள் நீங்கள் ஆவீர்கள் அல்லவா? நீங்கள் ஆன்மீக வழிகாட்டி ஆவீர்கள். எல்லாருக்குமே முக்தி தாமத்துக்கு போகிறதுக்கான வழியை சொல்கிறீங்க. அதுதான் ஆத்மாக்களினுடைய வீடு, சாந்தி தாமம். இது துக்கதாமம். இந்த துக்கதாமத்தை பார்த்தாலும் இதை மறந்து விடுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். புத்தியால் மறந்துடுங்க, பார்க்காம இருங்கன்றார். இப்போதோ நாம் சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும், அவ்வளவே. இதை ஆத்மா கூறுகிறது, ஆத்மா உணர்கிறது. ஆத்மா தான் இப்போ ரியலைஸ் பண்ணுதுன்றார். நான் ஆத்மா அப்படின்ற நினைவு இப்போ ஆத்மாவுக்கு வந்திருக்கு. நான் யாராக இருக்கேன், எப்படி இருக்கேன் அப்படின்னு அந்த ஆத்மா சுயம் தானே இப்போ புரிஞ்சிக்கக்கூடிய டைம், ரியலைஸ் பண்ணக்கூடிய டைம் அப்படின்றார். நான் புள்ளியாக உள்ளேன் என்பதை உங்களுக்கு புரிய வைத்துள்ளேன். நாம் 84 சக்கரம் எப்படி சுற்றியுள்ளோம் என்பது உங்களுக்கு அடிக்கடி புத்தியில் இருக்க வேண்டும். இதில் தந்தையும் நினைவிற்கு வருவார், வீடும் நினைவிற்கு வந்துவிடும், சக்கரமும் நினைவிற்கு வரும். இந்த உலகத்தின் சரித்திரம் பூகோளம் பற்றி நீங்கள்தான் அறிந்துள்ளீர்கள். எவ்வளவு கண்டங்கள் உள்ளன, எவ்வளவு போர்கள் ஆகியவை நிகழ்ந்துள்ளன. சத்யுகத்தில் சண்டை ஆகிய விஷயங்களே இல்லை. அதுதான் ராமராஜ்யம். அதான் சொல்கிறார் பாபா, ராமராஜ்யம் எங்கே, ராவண ராஜ்யம் எங்கே அப்படின்னு கேட்குறார். இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய ராஜ்யத்தில் இருப்பது போல உள்ளது. ஏனெனில் இறைவன் இங்கு ராஜ்யம் ஸ்தாபனை செய்வதற்காக வந்துள்ளார். சுயம் இறைவனோ ஆட்சி புரிவது இல்லை. அவர் ஒன்றும் ராஜ்யத்தை எடுத்துக்கிறது இல்லை. உங்களுக்கு தான் நான் ராஜ்யத்தை கொடுக்க வந்திருக்கேன்றார். பலனை எதிர்பாராமல் சேவை செய்கிறார் அப்பா. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாவார். பாபா என்று கூறுவதாலேயே ஒரேடியாக குஷியின் அளவு அதிகரிக்க வேண்டும். அதீந்திரிய சுகம் உங்களுடைய அந்திம நிலையினுடையதாக பாடப்பட்டுள்ளது. தேர்வின் நாட்கள் நெருங்கி வரும் பொழுது எல்லாமே காட்சிகள் தெரியும், சாட்சாத்காரம் ஆகுன்றார். அதீந்திரிய சுகம் கூட குழந்தைகளினுடையது வரிசை கிரமமாக உள்ளது. ஒரு சிலரோ தந்தையின் நினைவில் மிகுந்த குஷியுடன் இருக்கிறார்கள். ஆஹா பாபா, எப்படி இருந்த எங்களை நீங்கள் எப்படியாக ஆக்கிவிட்டீர்கள் என்ற இதே உணர்வு குழந்தைகளாகிய உங்களுக்கு நாள் முழுவதும் இருக்க வேண்டும். உங்களிடமிருந்து எங்களுக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கிறது. தந்தையை நினைவு செய்கையில் அன்பின் கண்ணீர் வந்துவிடுகிறது. எவ்வளவு அதிசயமான விஷயம். நீங்கள் வந்து எங்களை துக்கத்திலிருந்து விடுவிக்கிறீர்கள். விகார கடலிலிருந்து பார்க்கடலுக்கு அழைத்து செல்கிறீர்கள். எல்லாம் நாள் முழுவதும் இதே உணர்வில் ஃபீலிங்கில் இருக்கணும் அப்படின்றார். எப்படி இருந்து எங்களை எப்படி ஆக்கிட்டீங்க, இதுக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளோ துக்கத்தில் இருந்தோம், இப்போ அதிலிருந்தெல்லாம் எங்களை விடுவிக்கிறீங்க, பார்க்கடலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்ற இதே உணர்வில் எடுக்க சொல்கிறார் இன்னும் ஃபுல் டே. தந்தை எந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவூட்டுகிறாரோ அப்பொழுது நீங்கள் எவ்வளவு புலங்காகிதம் அடைகிறீர்கள். உண்மையில் சிவராத்திரி கூட கொண்டாடப்படுகிறது. ஆனால் மனிதர்கள் சிவபாபாவிற்கு பதிலாக ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை கீதையில் எழுதி வைத்துள்ளார்கள். இதுதான் பெரியதிலும் பெரிய ஒரே ஒரு தவறுன்றார். முதல் நம்பர் கீதையிலே தவறு செஞ்சிட்டாங்க. ஆனால் நாடகமே இப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றார். பதித பாவனர் நான் ஆவேனா இல்லை கிருஷ்ணரா என்று தந்தை வந்து இந்த தவறை எடுத்து கூறுகிறார். உங்களுக்கு நான் ராஜயோகத்தை கற்பித்து மனிதரிலிருந்து தேவதையாக ஆக்கினேன். எனக்கு பாடல் கூட உள்ளது அல்லவா? அக்கால மூரத் அஜோனி என்று எனக்குத்தான் மகிமை உள்ளது. அதாவது அழிவற்றவர், அதே போல் ஜென்ம மரணத்திற்கு அப்பாற்பட்டவர், பிறப்பிறப்புக்கு வராதவர் அப்படின்றது சிவபாபாவுக்கு தான் மகிமை. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இந்த மகிமை இருக்க முடியுமா என்ன? ஏன்னா அவர் புனர்ஜென்மத்தில் வரக்கூடியவர், அதனால் அவருக்கு இந்த மகிமை பொருந்தாது. குழந்தைகளாகிய உங்களிலும் இந்த எல்லா விஷயங்களும் புத்தியில் வரிசை கிரமமாக உள்ளது. ஞானத்துடன் கூட நடத்தையும் நன்றாக இருக்க வேண்டும். மாயையும் ஒன்றும் குறைந்தது அல்ல. யார் முதலில் வருவார்களோ அவர்கள் அவசியம் அந்த அளவு ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்கள். பாகமேற்று நடிப்பவர்கள் வெவ்வேறாக இருப்பார்கள் அல்லவா? ஹீரோயினுடைய பாகம் பாரதவாசிகளுக்குத்தான் கிடைத்துள்ளது.
நீங்கள் அனைவரையும் ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கின்றீர்கள். ஸ்ரீமத்தினால் உங்களுக்கு எவ்வளவு பலம் கிடைக்கின்றது. மாயை கூட மிகவுமே பலசாலியாக உள்ளது. போக போக ஏமாற்றி விடுகின்றது. பகவானுக்கு மந்திரவாதி என்றும் கூறுகிறார்கள். கருணை உள்ளம் என்று பகவானைத்தான் கூறுவார்கள். கிருஷ்ணருக்கு கூறுவார்களா என்ன? கருணை அற்றவரிடமிருந்து விடுவிப்பவர்தான் கருணை உள்ளம் உடையவராவார். ராவணன் தான் கருணை அற்றவன். அவன்கிட்ட இருந்து தான் சிவபாபா நம்மளை விடுவிக்கிறார். அதனால தான் அவருக்கு கருணை உள்ளம் உடையவர்னு சொல்லப்படுகின்றார். முதலில் இருப்பது ஞானம். ஞானம், பக்தி, பிறகு வைராக்கியம். அப்படியின்றி பக்தி, ஞானம், பிறகு வைராக்கியம் என்பது அல்ல. ஞானத்தின் மீது தான் உங்களுக்கு வைராக்கியம்னு சொல்ல முடியாது. பக்தியின் மீது தான் வைராக்கியம் கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்றார். எனவே ஞானம், பக்தி, வைராக்கியம். ஞானம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு பக்தியின் மீது வைராக்கியம் ஏற்படுது. அதனால் ஞானம், பக்தி, வைராக்கியம்ன்ற இந்த ஆர்டர் தான் கரெக்டானதுன்னு சார். தந்தை உங்களுக்கு எல்லையில்லாத, அதாவது பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் செய்விக்கின்றார். சந்நியாசிகளோ வீடு வாசல் மீது மட்டும் வைராக்கியம் செய்விக்கிறார்கள். இதுவும் நாடகத்தில் பொருந்தியுள்ளது. மனிதர்களின் புத்தியில் பதிவதே இல்லை. பாரதம் 100% செழிப்புடையதாக, நிர்விகாரியாக மற்றும் ஆரோக்கியமானதாக இருந்தது. ஒருபொழுதும் அகால மரணம் ஏற்படவில்லை. யார் நன்றாக சேவை செய்கிறார்களோ அவர்கள் மிகவும் செல்வந்தராக ஆவார்கள். குழந்தைகளுக்கோ நாள் முழுவதும் பாபா பாபா தான் நினைவில் இருக்க வேண்டும். ஆனால் மாயை நினைவு செய்ய விடுவது இல்லை. சதோ பிரதானமாக ஆக வேண்டுமென்றால் நடந்தாலும் சென்றாலும் உணவு உட்கொள்ளும் பொழுதும் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நான் உங்களை உலகிற்கே அதிபதியாக்குகிறேன். அப்போ நீங்கள் என்ன நினைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறார் பாபா. நிறைய பேருக்கு மாயையின் புயல் நிறைய வருகிறது. அதுக்கு பாபா சொல்கிறார், இப்படி ஆகத்தான் செய்யும். ஏன்னா இது கூட ட்ராமாவில் பொருந்தி இருக்கு, ஃபிக்ஸட் அப்படின்றார். சொர்க்கத்தின் ஸ்தாபனையோ ஆகவே வேண்டியுள்ளது. எப்பொழுதுமே புதிய உலகம் இருக்க முடியாது. ஏன்னா சக்கரம் சுத்தும் இல்லையா? அப்போ மேலே இருக்க நீங்கள் அவசியம் கீழே இறங்கி வரத்தான் வேணும். ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பிறகு அவசியம் பழையதாக ஆகிறது. இந்த சமயம் மாயை எல்லாருமே ஏப்ரல் ஃபூல் ஆக்கிடுச்சான். தந்தை மலர் போன்று மென்மையாக ஆக்குகின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தந்தைக்கு சமமாக அன்பின் கடல் ஆக வேண்டும். ஒருபொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. கசப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது. அசுத்தமான பழக்கங்களை நீக்கிவிட வேண்டும். 2வது பாயிண்ட், பாபாவிடம் இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேசியபடி, ஆகா பாபா, நீங்கள் எப்படி இருந்த எங்களை எப்படி ஆக்கியுள்ளீர்கள் என்ற இதே உணர்வில் இருக்க வேண்டும். நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு சுகம் கொடுத்துள்ளீர்கள் அப்படி இந்த மாதிரி பேச சொல்கிறார். பாபா, நீங்கள் பார்க்கடலுக்கு அழைத்து செல்கிறீர்கள் என்று நாள் முழுவதும் பாபா பாபா என்றே இதே நினைவு இருக்க வேண்டும். பாபா இன்னைக்கு வரதானம் தராங்க. சர்வ சம்பந்தங்கள் மற்றும் சர்வ குணங்களின் அனுபூதியில் சம்பன்னம் ஆகக்கூடிய சம்பூர்ண மூர்த்தி ஆகுக. சர்வ சம்பந்தம் மற்றும் சர்வ குணங்களினுடைய அனுபவத்தில் நிரம்பியவராக ஆகக்கூடிய முழுமையான மூர்த்தி ஆகுங்க அப்படின்றார். விளக்கம், சங்கம யுகத்தில் விசேஷமாக சர்வ பிராப்திகளில் தன்னை நிரம்பியவர் ஆக்க வேண்டும். எனவே சர்வ கஜானாக்கள், சர்வ சம்பந்தங்கள், சர்வ குணங்கள் மற்றும் கடமைகளை முன்னால் வைத்து சோதித்து பாருங்கள். அனைத்து விஷயங்களிலும் அனுபவி ஆகியிருக்கிறோமா? ஏதேனும் ஒரு விஷயத்தின் அனுபவத்தில் குறை உள்ளது என்றால் அதில் தன்னை அனுபவி ஆக்குங்கள். ஒரே ஒரு சம்பந்தம் அல்லது குணத்தின் குறை இருக்குமானால் சம்பூர்ண ஸ்டேஜ் அல்லது சம்பூர்ண மூர்த்தி என சொல்ல முடியாது. எனவே பாபாவின் குணங்கள் அல்லது தனது ஆதி சொரூபத்தின் குணங்களை அனுபவம் செய்யுங்கள். அப்பொழுது சம்பூர்ண மூர்த்தி ஆவீர்கள். ஸ்லோகன்,
ஆவேசத்தில் வருவதும் கூட மனதின் அழுகையாகும். இப்போது அழுகையின் ஃபைலை முடித்துவிடுங்கள். இன்றைய ஹோம்வொர்க்: மனதால் சேவை செய்வதற்காக சர்வ சக்திகளை தனது வாழ்வின் அங்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பாபாவுக்கு சமமாக முழுமையானவர் ஆகுங்கள். உள்ளுக்குள் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அப்போது சிரேஷ்ட சங்கல்பங்களின் ஒருமுகத்தன்மை மூலம், அதாவது மனதின் மூலம் தானாகவே சகாஷ் பரவும். அச்சா. ஓம் சாந்தி.